இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஏன் இந்த வேத வசனத்தை கேட்டவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு? பலர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏசாமி கிட்ட ஏசாமி ஓடி வந்தாங்க. சாமி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உங்களுடைய வருகை எப்படியாக இருக்கும்? அப்பதான் சொல்றார், தேசத்துக்கு விரோதமாக தேசம், மனிதனுக்கு எதிராக மனிதர்கள். இப்படிப்பட்ட காலம்தான் என்னுடைய வருகையின் சாட்சி. கொலைகளும் கொள்ளைகளும் கொள்ளை நோய்களும் கூட இருக்கும். சோ இப்ப இதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், a battle is there. ஒரு யுத்தம் இருக்கு உனக்கு. பிசிக்கல் யுத்தத்தை ஜீசஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முடிச்சிட்டார் சிலுவையில். ஆவிக்குரிய யுத்தம் உன்னுடைய மரணம் வரைக்கும் இருக்கு. அவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்கிறவன் தான் எப்ப வேணாலும் ஒரு ரட்சிப்பு அவுட். அது இரவல். கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பு இருக்குதே, அது இரவல். இட் இஸ் நாட் பெர்மனன்ட். அதை நீ பெர்மனண்டா ஒவ்வொரு நாளுக்கும் அதை சுத்திகரித்து நீயும் அந்த ரட்சிப்பு பாத்திரத்தின் வல்லமை எப்படி இருக்கிறீங்களோ அது உன்னோட சேர்ந்து இருக்கும். இன்னைக்கு பல பேக் ஸ்லைடு, பலர் பின்மாற்றத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவன்னு சொல்றோமே தவிர பின்மாற்றத்தின் அந்த வல்லமையில தான் சிக்கொண்டு இருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால், நாம் இன்னும் வருகிற வஞ்சனைகளுக்கு எச்சரிக்கை உண்டாக்குற அளவுக்கு நாம் இன்னும் மைண்ட் பக்குவம். எது பெர்ஃபெக்ட், எது இம்பெர்ஃபெக்ட், எது சரி, எது சரி அல்ல, எது வேத வசனம், எது வேத வசனம் அல்ல, எது புரட்டப்பட்ட வார்த்தை, எது பரிசுத்தமான ஒரு வார்த்தை என்பதை நாம இன்னும் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வரல. கிறிஸ்தவனை ஞானியாக, அறிவுள்ளவனாக, மெய்ஞானத்தை பெற்றவனாக தான் தேவன் மாற்ற விரும்பி அவருடைய ரட்சிப்பையே கொடுத்திருக்கிறார். ஆனா நாம இயேசுன்னு சொன்னா போது நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மாய்மாலமான ஒரு மனப்பக்குவத்தை பிசாசு கொடுத்துட்டான். இது ஸ்பிரிட்டினுடைய வேலை, ஈவில் ஸ்பிரிட்டினுடைய வேலை, ஹிப்போக்ரட்டிக் ஸ்பிரிட்டினுடைய வேலை, ஆன்டி ஸ்பிரிட்டினுடைய வேலை, ஆன்டி கிரைஸ்டாய் செயல்படுகிற ஸ்பிரிட்டினுடைய வேலை.